பெண் காவலர்கள் குறித்து அவதூறா பேசிய வழக்குல கடந்த ஆண்டு சவுக்கு சங்கர் அவர்களை போலீஸ் கைது செய்ய முற்படும் போது தேனியில் இருக்கிற பழனிச்செட்டி பள்ளியில தலைமறைவா ஒளிஞ்சிருந்தாரு. அங்க கைது செஞ்ச போலீசார் அவரோட கார் மற்றும் உதவியாளரிடமிருந்து தடை செய்யப்பட்ட 2.5 கிலோ கஞ்சா போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதா சொல்லப்பட்டுச்சு. கஞ்சா வைத்திருந்ததாக சவுக்கு சங்கர் அவருடைய உதவியாளர்களான ராம் ரகு, ராஜரத்தினம் கஞ்சா கொடுத்ததாக மகேந்திரன் என்பவரின் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த கஞ்சா வழக்குல மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தப்பட்டாரு சவுக்கு சங்கர். குறிப்பா 6 முறை நீதிமன்ற காவல் நீட்டிக்கப்பட்டு இதன் பிறகு கடந்த ஜூலை மாதம் தான் நிபந்தனை ஜாமீன்ல விடுவிக்கப்பட்டாரு. மதுரை மாவட்ட போதைப் பொருள் தடுப்பு சிறப்பு நீதிமன்றத்துல வழக்கு விசாரணை தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது சவுக்கு சங்கர் அவர்கள் தொடர்ச்சியாக விசாரணைக்கு ஆஜராகாதது குறித்து அவருடைய வழக்கறிஞர் மனு எழுதியிருக்காரு. இந்த மனுவை ஏற்றுக்கொள்ளாத நீதிபதி செங்கம செல்வன் சவுக்கு சங்கர் அவர்களுக்கு பிடிவாரண்டை பிறப்பித்து உத்தரவிட்டுள்ளார். மேலும் இந்த வழக்கின் விசாரணையை 20ஆம் தேதிக்கு ஒத்திவைத்திருக்கிறார். இந்த நிலையில தான் மீண்டும் சவுக்கு சங்கர் அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காரு. தேனி காவல்துறையினர் சவுக்கு சங்கர் அவர்களை சென்னையில வைத்து கைது செஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் தேனாம்பேட்டை காவல் நிலையத்தில் வைத்து விசாரணை நடத்தி வருகின்றனர்.